இன்றைக்கி நம்ம பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அழிந்து போன சூரியனார் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் ஒரிசா மாநிலத்தில் வங்கக்கடல் ஓரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சூரியனார் கோவில் புவனேஸ்வரில் இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் பூரி ஜெகநாதர் கோவிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. நாங்கள் வந்த வேன் சூரியனார் கோயில்கிட்ட வந்துருச்சு. சூரியனார் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்டுருவாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து சூரியனாருடைய கோவிலுக்கு போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும். இதுக்கு வண்டியெலாம் எதுவும் கிடையாது, நடந்து தான் போகணும். போகிற வழியிலே 2 பக்கமும் எல்லா ஊரில் இருக்கிற மாதிரி கடைகளாக தான் இருக்குது. எல்லா ஊர் மக்களும் எல்லா ஸ்டேட் மக்களும் இந்த கோவிலில் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் போகிறப்ப அப்போ தான் வெயில் காலம் ஆரம்பம், கடுமையான வெயில். இந்த டயத்தில் மாத்திரம் வந்துடவே கூடாது. ஒரு நல்ல குளிர்காலமாக பார்த்து வந்தீங்கன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். 2 பக்கம் கடைகளாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு இடமே இல்லை. ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ தான் சூரியனார் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். இன்னொரு 500 மீட்டராவது நடக்கணும். உங்களுக்கு கோவில் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சூரியனார் கோயில். இதோடைய பிரம்மாண்டமான தோற்றமெல்லாம் உடஞ்சி தூள் தூளாயிருச்சு. மீதம் இருக்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே டிக்கெட் கொடுத்துட்றாங்க. பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் சின்னவங்களுக்கு 20 ரூபாயும் டிக்கெட் வாங்குகிறாங்க. இந்த டிக்கெட்டு வாங்கிட்டு திருப்பியும் கோவில் பக்கத்தில் போன உடனே இன்னொரு செக்கப் நடக்குது. அந்த செக்கப் பண்ணிட்டு தான் நம்மளை கோவிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு விடுறாங்க. கோவிலுடைய என்ட்ரன்ஸ் கேட்லேருந்தே இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் கோவில் வந்தபாடு இல்லை. இப்போ நீங்கள் கோவில் பக்கத்தில் வந்துட்டீங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே போகிறப்ப செக் பண்ணிவிட்டு வரிசையாக தான் போகணும். ஒருத்தரை தான் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த வரிசையில் நிற்கிற எல்லாருமே எங்கள் கூட வேனில் வந்த குரூப் தான். தமிழாளுங்க நாங்கள் மட்டும்தான். மீதி எல்லாமே நார்த்து குரூப் தான். நம்ம செக்கப் முடிஞ்சிட்டு கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த கல்வெட்டை வச்சுருக்கிறாங்க. இந்த கல்வெட்டில் இந்த கோவில் எப்போ உருவானது, எந்த மன்னர் ஆண்டாங்க, எந்த மன்னரால் கட்டப்பட்டது, இந்த டீட்டெயிலாம் இந்த கல்வெட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சூரியனார் கோவில். இதனுடைய முழு உருவத்தையும் பிரம்மாண்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியலை. ஏன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இது இருந்தது. இயற்கை சூழலால் அழிஞ்சு மிச்சம்தான் இது. இதுவும் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. கவர்மெண்ட்டு தான் இதை ஓரளவுக்கு எடுத்து இப்போ நம்ம கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலை முதலாம் நரசிம்ம தேவன் 1238 1264 கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிலை தான் சிங்கம். இந்த சிங்கம் தான் இவ்வளோ சேதமடைஞ்சனால இவ்வளோ மோசமாக இருக்குது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சூரியனார் கோவில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஆர்ட்டில் வரைஞ்சிருக்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல எந்த தெய்வங்கள் என்ன இருக்குன்றதை தான் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சூரியனார் கோவில் 1880 எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இதைத்தான் கவர்மெண்ட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு புதுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை ஒரு சிங்கம் யானை அடிக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி ஆண்ட ராஜா யானையாகவும் அதற்கு பிறகு வந்த ராஜா சிங்கமாகவும் நினச்சி இந்த சிலையை வடிச்சிருக்காங்க. நான் தான் உன்னை அடக்கி ஆள்றேன், அதுதான் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு சிங்கம் யானை அடிக்கிற மாதிரியே இந்த கோவில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சூரியனார் கோவில் அந்த காலத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்கன்றத ஒரு ஏஐ அது மூலமாக நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. இந்த சூரியனார் கோவிலில் பெரிய பெரிய சக்கரங்கள், இதுதான் டயத்தை காமிக்கிறதுக்காக இந்த சக்கரங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோவிலை பல ஆயிரம் பேர்கள் பல ஆண்டுகளாக கட்டி முடிச்சிருக்கிறாங்க. எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டி முடிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமானது. இந்த கோவிலை சிவப்பு மணல் கற்காலையும் கருப்பு கருங்கல்லையும் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை சூரியனார் கோயிலுடைய என்ட்ரன்ஸில் இருந்திருக்கு. ஆனால் இப்போல்லாம் அது இல்லை, எல்லாம் சின்ன பின்னமாயிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சூரிய தேவன். இந்த சிலை சூரியனார் கோவிலுடைய மைய மண்டபத்தில் இருந்திருக்கு. இந்த சிலை முழுவதுமே காந்தத்தில் செய்யப்பட்டிருக்கு. அதனால் இது அந்தரத்தில் தான் மேந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இயற்கை சீற்றங்களால் இதெல்லாம் இப்போ உடைஞ்சு நம்ம எதையுமே பார்க்க முடியலை. இப்போ நம்ம மீதம் இந்த சூரியனார் கோவிலில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ இங்கே இருக்கிற கூட்டம் எங்களை கூட்டிகிட்டு வந்த கைடு தான் ஹிந்தியிலேயே இந்த கோவிலை பற்றியும் இதோடைய பெருமையை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சூரியனார் கோவிலில் இருக்கிற சூரிய தேவன் சாமி சிருஷ்டி தேவனாக பார்க்கப்படுறாங்க. அதனால தான் இந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் பாலியல் விளையாட்டுக்களை காட்டும் சிற்பங்களாகவே அதிகமாக அமைஞ்சிருக்கு. அதுவே இந்த கோவிலில் முக்காவாசியை பிடிச்சிருக்கு. இதை தவிர இந்த கோவிலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். ஆனால் அந்த காலத்து மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னருடைய 12 ஆண்டு கால வருமானத்தை செலவழித்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. இதை தவிர இந்த கோவில்களில் ஏகப்பட்ட அதிசயங்கள் நிறைஞ்சு காணப்பட்டிருக்கு. வாரத்தில் 7 நாளை குறிக்கிறதுக்கு 7 பிரம்மாண்டமான குதிரையை இந்த கோவில் முன்னாடி அமைச்சிருக்காங்க. சூரிய ஒளி எந்த இடத்துல படுதோ அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி கோவில்களை அமைச்சிருந்துருக்கிறாங்க. இவ்வளவும் இப்போ நம்மளால் பார்க்க முடியறதில்ல. எல்லாமே இயற்கை சீற்றங்களால் இன்றைக்கி அழிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற எந்த இடத்துலையும் மேல் கோபுரங்களே இல்லை, எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. இது இப்போ இருக்கிற சூரியனார் கோயிலுடைய டாப் வியூ. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சூரியனார் கோயிலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீதி இருக்க வீடியோவில் பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. முந்தி இருந்த சூரியனார் கோயிலை நம்மளால் பார்க்க முடியலை, மீதி இருக்க தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுவும் பிற்காலத்தில் இது இருக்குமா என்னன்றது தெரியாது. இயற்கை பேரிடர் எவ்வளவோ விஷயங்களால் இது இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதனால் இதை தயவு செய்து எல்லா இடத்தையும் ஒன்று விடாமல் பார்த்துக்கோங்க.
நமது அரசாங்கம் இந்த கோயிலை பெருமைப்படுத்த 10 ரூபாய் நோட்டில் இந்த கோயிலுடைய சக்கரத்தை தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. पहिला आऊ येते ते नाला आला ते पत्तो आऊ साचा ते पहिला आपला डायरेक्ट पुरा वाटा